வேதாகம வினாவிடை. ரோமர் அதிகாரம் 5. நாம் எதின் மூலமாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தின். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருப்பதால் தேவனிடத்தில் எதை பெற்றிருக்கிறோம்? சமாதானம். நாம் சமாதானத்தை யார் மூலமாய் பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலமாய் எதில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்? கிருபை. நாம் எதை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம்? தேவ மகிமை. உபத்திரவம் எதை உண்டாக்குகிறது? பொறுமை. பொறுமை எதை உண்டாக்குகிறது? பரீட்சை. பரீட்சை எதை உண்டாக்குகிறது? நம்பிக்கை. பவுல் எவைகளில் மேன்மை பாராட்டுவதாக கூறுகிறார்? உபத்திரவங்களில். நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவி எது? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருப்பது எது? தேவ அன்பு. நம்மை வெட்கப்படுத்தாதது எது? நம்பிக்கை. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும் போது கிறிஸ்து மரித்தார்? பலனற்றவர்களாய் இருக்கும் போது. கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? அக்கிரமக்காரருக்காக. யாருக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது? நீதிமான். யாருக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான்? நல்லவனுக்காக. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார்? பாவிகளாய் இருக்கையில். நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறவர் யார்? தேவன். நாம் யாருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து. இதற்கு நீங்களாக கிறிஸ்துவாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். கோபாக்கினை. நாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? சத்துருக்கள். நாம் யாருடைய மரணத்தினாலே தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோம்? தேவனுடைய குமாரனின். ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணியவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலமாய் யாரை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம்? தேவனை. ஒரே மனுஷனாலே உலகத்தில் பிரவேசித்தது என்ன? பாவம். பாவத்தினாலே உலகத்தில் பிரவேசித்தது எது? மரணம். எல்லா மனுஷரும் எதை செய்தனர்? பாவம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் உலகத்தில் இருந்தது எது? பாவம். நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் எண்ணப்பட மாட்டாதது எது? பாவம். பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது எது? மரணம். யாருடைய மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆட்கொண்டது? ஆதாம். பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் யார்? ஆதாம். பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு எதற்கு ஏதுவாயிருந்தது? ஆக்கினைக்கு. நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது எது? கிருபை வரம். நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு எதை கொடுக்கிறது? ஜீவனை. மீறுதல் பெருகும்படிக்கு வந்தது எது? நியாயப்பிரமாணம். பாவம் பெருகிய இடத்தில் அதிகமாய் பெருகியது எது? கிருபை. மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது எது? பாவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டு கொண்டது எது? கிருபை. கிருபை எதற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது? நித்திய ஜீவன்.